பேங்கிளா பிரேஸ்லெட்டா? பேங்கிள் கம் பிரேஸ்லெட் ரெண்டும் சேர்த்து ஒரு கடா பிரேஸ்லெட் மாதிரி இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகைக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இங்க இருக்கக்கூடிய லைட் வெயிட், அதாவது ஜஸ்ட் 3 கிராம்ல இருந்தே வரக்கூடிய கடா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். லைட் வெயிட்ல ஆரம்பிச்சு ஃபேன்சி, ட்ரெடிஷனல், ஸ்டைலிஷ்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸை நான் காமிச்சிருக்கேன். கூடவே இவங்க ஷாப்ல இருக்கக்கூடிய மை கோல்ட் அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகையில் உங்களுக்கு ஜஸ்ட் 3 கிராம்லேருந்தே இந்த மாதிரி ஒரு காப்பு இல்லைனா பிரேஸ்லெட்னு சொல்லுவோம் இல்லையா, ஹூக் டைப் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் அவைலபிளாக இருக்கு. ஸோ சிம்பிளாக ஒரு சிங்கிள் பேர்ல் வச்சு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு 3 கிராம்ஸ் வரும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்ல் வந்து ரெகுலர் ஃபேன்சி பேர்ல் தான். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு கோல்ட்லேயே பால் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்லாம் இருந்ததுன்னா ஒரு சவரன், அந்த 3 பால் இருக்கிற மாதிரியான டிசைன், இல்லைனா ஒரு குட்டி ஃப்ளார், இதெல்லாம் உங்களுக்கு செயின் டைப் ஹூக் மாதிரி பேங்கிள் மாதிரி இருக்கும். பட் மேலே மட்டும் ஒரு ஃபேன்சியான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளார் வந்து ஒரு டர்க்கி பேட்டர்ன் மாதிரி, இதுலேயே உங்களுக்கு எப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரோஸ் கோல்டு, ரோடியம் அந்த மாதிரி பாலிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு ஒரு லைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, இந்த மெலிஸ் பேங்கிள் எல்லாம் ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன். இது வந்து ஹார்டின்ல குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி 5 கிராம்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டோன் வெயிட் எல்லாம் உங்களுக்கு கோல்ட் வெயிட்ல இருந்து லெஸ் பண்ணிட்டு பின்னாடியே டேக்ல ஸ்டோனுடைய காஸ்ட் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது 7 கிராம்ஸ்ல வரக்கூடியது. பால்ஸ் வந்து ரோஸ் கோல்ட் அண்ட் ரோடியம் பால்ஸ் இருக்கிற மாதிரி, அந்த ரோடியம் பாலிஷ் போட்ட மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு மெலிஸான ஒரு சிம்பிளான டிசைன் தான் இதெல்லாமே. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிசைன்ஸ். நீங்க வந்து பேங்கிள் வேண்டாம், ஆனா பேங்கிள் டைப்ல உங்களுக்கு பிரேஸ்லெட் போட விருப்பம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளா நீங்க ட்ரை பண்ணலாம். 6 கிராம்ஸ்ல இருக்கக்கூடியது இது. ஸோ இதுலயே உங்களுக்கு வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 12, 14, 16, 18 வரைக்குமே இருக்கு. ஏன்னா டிசைனை பொறுத்து அண்ட் அதோடைய வேலைப்பாடு என்ன இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு வேஸ்டேஜ் டிஃபர் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் வேஸ்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன் ஸ்க்ரீன்ல. ஸோ நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ஃபெதர் டைப் கலெக்ஷன், ஒரு மாதிரி லைட் வெயிட்லேயே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்குது. டச் பண்ணால் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது 11.2 கிராம்ஸில் வரக்கூடியது. நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் ஸ்டைலான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கம்பி மாதிரி இருக்கிறதுனால டெய்லி வேர் பண்ண முடியும். நீங்கள் எதுக்கும் ஷாப்பில் வந்து ரொம்ப கம்மி வெயிட்டில் வாங்குறீங்கன்னா கேட்டுக்கோங்க, அதை டெய்லி வேர் பண்ண முடியுமா இல்லை ஃபேன்சி வேர் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்க்ரூ டைப் மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன் தான். சைடில் இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலது வந்து உங்களுக்கு ஹூக் இருக்கும், சிலது ஸ்க்ரூ இருக்கும், சிலது லாக் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 14% வருது. ஒரு ஓவல் டைப் மாதிரி இருக்கும் பிரேஸ்லெட் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே காஸ்டிங்ல மேலே ஒரு டிசைன், எதிர் ஃப்ளார், லீஃப், மயில், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் போட்டு வந்திருக்கு. மயில்ல சிலதுல எனாமல் போட்டதுமே அவைலபிளா இருக்கு. எனாமல் இல்லாம வேணாலும் அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கு. இது எனாமல் இருக்கிற மாதிரியான ஒரு மயில். இதுல உங்களுக்கு ஃப்ளார் மாதிரி குட்டி குட்டியான டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுலயே ஃபிளெக்ஸி கடாவும் இருக்கு. லைக் ஃபிளெக்ஸி கடா அப்படிங்கும்போது டக்குன்னு வேர் பண்ணிட்டு போக முடியும். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு அவ்வளவா இது இல்லாம இருக்கும், காம்ப்ளிகேஷன் இல்லாம இருக்கும். இந்த ஃபிளெக்ஸி கடாலேயே உங்களுக்கு ஒரு லாக் மாதிரி வேணும்னா மேல ஒரு குட்டி ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சேஃப்டி லாக் மாதிரி, நமக்கு டக்குன்னு கழண்டு விழாம இருக்கணும், நம்ம அறியாம அது வந்து மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சேஃப்டி லாக் இருக்கிற கலெக்ஷனுமே இருக்கு. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுவோ நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சில பேர் வந்து ஃபிளெக்ஸியா வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் எனக்கு லாக் இருந்தால் செக்யூர்டா இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ காஸ்டிங் டைப்ல மோஸ்ட்லி இந்த மேல இருக்க டிசைன்ல வரும். மீதி எல்லாமே உங்களுக்கு ரவுண்ட் மாதிரி ஒரு வளையம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளா இருக்கும், அதே சமயத்துல நீட்டான கலெக்ஷன்ஸா ஒரு சவரன்ல இருந்து நமக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த கலெக்ஷன்லாம் பாருங்க, உங்களுக்கு 1.5 சவரன்ல வரக்கூடியது, ஒரு 9 கிராம்ஸ், 10 கிராம்ஸ், 12 கிராம்ஸ்னு ஒவ்வொரு வெயிட் ரேஞ்சில் இருக்கும். குட்டி குட்டி ஸ்டோன் இருக்கிற மாதிரியான டிசைனுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. ரொம்ப பிளைனா இருந்தால் உங்களுக்கு 12% வரும். வேலைப்பாடு இருக்குன்னா 14, 16 அந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜ் இந்த கடாக்கெல்லாம் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்க, உங்களுக்கு அகேன் 10.9 கிராம்ஸ்ல ஃப்ளார் பேட்டர்ன் வரக்கூடியது. மோஸ்ட்லி நான் நிறைய கலெக்ஷன்ஸை இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு வேலை பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கணும். இது பேர்ல் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். நான் அகேன் சொன்ன மாதிரி இது ஃபேன்சி பேர்ல் தான் வரும். உங்களுக்கு ரூபி எமரல் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது ரூபி எமரல் கலெக்ஷன்ஸ்லாம் போடுறேன். ஒரிஜினல் பேர்ல் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இது 12 கிராம்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஸோ அடுத்து பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்டோன் இருக்கிற மாதிரி, சிர்கான் ஸ்டோன்ஸ், ஃபேன்சி ஸ்டோன்ஸ் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் எனாமல் வச்ச மாதிரியான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 7.5 ஒரு சவரன் கிட்ட வருது. 2 மயிலையும் எனாமல் இருக்கிற மாதிரி. இது ரெட் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். இதில் ஹூக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வளையம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் நமக்கு இருக்கு.
அதுக்கு அடுத்தது ஒரு சவரன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளெக்ஸி கடா ஆர் ஹூக் டைப் கடா அந்த மாதிரி ஒரு லாக் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு சவரன், அதாவது 7.8, 7.98, 8.2 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் 12 இல்லைனா 14%. இதுக்கு மட்டும் லாக் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு ரெட் அண்ட் கிரீன் அண்ட் ஒயிட் 3 ஸ்டோனும் கலந்த மாதிரி இருக்கு. இல்லைனா எனாமல் வச்ச பேட்டர்ன், மயில் பேட்டர்ன். மயில் வந்து ஒரு காமன், நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிறதுனால மயில் இருக்கு. ஹார்டின் ரொம்பவே அழகா இருந்தது. எனக்கு பர்சனலா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஹார்டின் நான் வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ நான் இங்க காமிச்சிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு ஸ்டோன்ஸும் ஒயிட் கலர் ரோடியம் பாலிஷும் போட்டு ஒரு ஹார்டின் டைப்லயே கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு அதை கையில வேர் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி காஸ்டிங் டைப் கலெக்ஷன்ஸ் போகலாம். அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் 9-10 கிராம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாமே 14% வேஸ்டேஜ் வருது. இதுலயுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டோன் வச்ச மாதிரியான பேட்டர்னுமே இருக்கு. ஸோ இது பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு டைமண்ட் லுக் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா நல்லா பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. வித் ஜிர்கான் ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஹார்டின்லயே ஒரு ஹாஃப் டிசைன் வந்து ஒரு நடுவில் மட்டும் கொஞ்சம் ஹோல் இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ், உங்களுக்கு ஸ்கின் தெரியும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. இது 11 கிராம்ஸ்ல வரக்கூடியது. 12% வேஸ்டேஜ்ல கொடுக்குறாங்க. அண்ட் இதுவுமே உங்களுக்கு 11 கிராம்ஸ் ரேஞ்ச் தான் இருக்கு. 12% வேஸ்டேஜ் வரும். இதுல ஃபிளார் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்வேன். இது வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் தாராளமா வேர் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெயில இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டோன் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ். இந்த பர்டிகுலர் டிசைன் மட்டும் ஒரு வெஸ்டர்ன் வேர் பண்ற மாதிரி மெல்லிசான பேங்கிள்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது இது கொஞ்சம் ஸ்டைலான பேட்டர்ன், ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிளா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ்க்கு மோஸ்ட்லி 14, 16, 18 அந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். இதுல மோஸ்ட்லி அந்த ஸ்டோன் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா லுக்கே உங்களுக்கு அந்த ஓவல் ஷேப்ல இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா ஸ்டைலான கலெக்ஷன்ஸா இருக்கும். இல்ல ட்ரெடிஷ்னலா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிக் லக்ஷ்மி கொடுத்த டிசைன் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. நீங்க பேங்கிளுக்கு பதிலா இந்த மாதிரி பிரேஸ்லெட் ப்ரிஃபர் பண்றீங்க, ஒரு கையில வாட்ச் தான் எப்பவுமே வேர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ்க்கும் வேர் பண்ணிட்டு போகலாம். நீங்க வந்து காலேஜ்க்கு ஒரு அக்கேஷனுக்கு சாரி கட்டிட்டு போறீங்க, சிம்பிளா தான் எனக்கு பிடிக்கும்னா ஒரு கையில இந்த மாதிரி பிரேஸ்லெட் போட்டா ரொம்பவே அழகா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்டியா எடுத்தீங்கன்னா நீங்க அனார்கலிக்கு கூட வேர் பண்ணிக்கலாம். இல்ல சல்வார், ஈவன் ஸ்கர்ட்க்கு கூட மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய டிசைனை பொறுத்து அதை வந்து நீங்க தாராளமா ஒரு பேண்ட், வெஸ்டர்ன் ஜீனுக்கு கூட வேர் பண்ற மாதிரி டிசைன்ஸ் கூட இருக்கு. இதெல்லாம் வந்து சாரிக்கு அனார்கலிக்கு போடுற மாதிரி, சல்வார்க்கு போடுற மாதிரி லக்ஷ்மி டைப்ல இருக்கக்கூடியது. ஸோ லக்ஷ்மி அப்படிங்கும்போது அகைன் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வரும். அதே டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸ்ல 1.5 சவரன் 2 சவரன் பேர்ல் வச்ச மாதிரி பேட்டர்னுமே இருக்கு. உங்களுக்கு பேர்லயே வந்து லக்ஷ்மி இல்லாம வேணும்னா அந்த பேட்டர்ன் தான், அதுவும் அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசைனை பொறுத்து எந்த மாதிரியான டிசைன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூபி இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன். ஆக்சுவலி அது ஃபேன்சி ரெட் ஸ்டோன், பட் பாக்குறதுக்கு உங்களுக்கு லுக் வந்து அழகா இருந்தது. அந்த ரெட் ஸ்டோன் பதிச்சு சுத்திலும் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வரும்போது பார்க்கவே அழகா ஒரு லுக் வந்து டைமண்ட் லுக் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நம்ம வாங்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஹேண்டில் பண்றது நல்லா ஹேண்டில் பண்ணோம்னா லைஃப் வந்து அதுக்கு நல்லா வரும். ஸோ இது வந்து 3 பால் இருக்கிற மாதிரி நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் டெய்லி வேர்க்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சிம்பிளா இருக்கும் இல்லையா அந்த பால் அப்படிங்கும்போது. ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்க, மயிலேயே ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ். அண்ட் மயில ஸ்டோன் வைக்கும்போது உங்களுக்கு மயிலோட பாடியில மட்டும் வேற வேற கலர்ஸ் வர்றதுனால பாக்குறதுக்கு ரொம்ப அழகா உங்களுக்கு நல்லாவே ஒரு கிராண்டான ஒரு லுக்கை கொடுக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல ஸ்டோன்ல உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது அகைன் நம்ம இன்னும் சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு 1லேருந்து 2 சவரனுக்குள்ள வர மாதிரியான கலெக்ஷன். இந்த மயில் 2 மயில் கொடுத்துருக்காங்க. 2 மயில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ யூஸ்வலா வந்து உருவம் இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்க மயில், லக்ஷ்மி அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணலாம். சில பேருக்கு உருவம் இல்லாதது எனக்கு எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் மேட்ச் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காகவே உருவம் இல்லாத ஸ்டைலான கலெக்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. நான் அதை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகையில் இருக்கக்கூடிய மை கோல்டு அட்வான்ஸ் புக்கிங் பிளானை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த பிளான் வந்து ஒரு 6 months பிளான், மேக்ஸிமம் 180 days தான் இதோடைய டியூரேஷன். இதில் மினிமம் 2000 rupeesக்கு மேலே எவ்வளோ வேணால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். 6 மாதத்துக்குள்ளே எத்தனை வாட்டி வேணால் பே பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி பே பண்ணிட்டு நமக்கு விருப்பமான நகையை வந்து பே பண்ணிக்கலாம். முதலே சொல்லிடுறேன், இதோடைய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, ஸ்டோன் காஸ்ட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா
இது என்ன இருந்தாலும் நம்ம தான் பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த கோல்டுடைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு பிளான் மட்டும் தான். ஸோ இப்போ இதை பிளான் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல நம்ம 2000லேருந்து கட்டிக்கிட்டே வரோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இந்த மாசம் வந்து ஒரு 25,000 கட்டுறீங்க, அடுத்த மாசம் 15,000, அதுக்கு அடுத்த மாசம் 35,000, அதுக்கு அடுத்த மாசம் 20,000, இந்த மாதிரி மொத்தமா ஒரு 95,000 கட்டுறீங்கன்னு வச்சுப்போம். 95,000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்க கட்டுற டேட் அன்னைக்கு அமௌண்ட்டாவும் ஆட் ஆகும், அதே சமயத்துல கிராம்ஸாவும் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிராம்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா 17.2 கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னன்னைக்கு ரேட்ல கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போம். இதோடைய பேம்ப்ளெட் வந்து நான் என் வீடியோட எண்ட்ல அட்டாச் பண்றேன். அதை ஒரு தரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கட்டியிருக்கீங்க, 4 தரம் கட்டியிருக்கீங்க. ஸோ நீங்க இப்போ வாங்குற அன்னைக்கு, ஜுவல் வாங்குற அன்னைக்கு அன்னியோடைய பிரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்தியா இருக்கு, 5,900 இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம என்ன எடைக்கு கால்குலேட் பண்ணிருக்கோமோ அந்த கிராம்ஸை வந்து கணக்கு பண்ணிப்பாங்க. இல்ல ஒருவேளை அன்னைக்கு வந்து கோல்டுடைய ரேட் வந்து நமக்கு ஆவரேஜ் பிரைஸை விட கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன அமௌண்ட் கட்டணுமோ அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெனிஃபிட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களுமே அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி பண்றதுனால ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டோட்டலா 95,000 நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அன்னைய ரேட் படி 1,01,500 அந்த மாதிரி இருந்தது, நமக்கு ஒரு 6,000 பெனிஃபிட் இருக்கும். இதே நம்ம வந்து 17.2 கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு, நம்ம வந்து அன்னைக்கு ரேட் படி பார்த்தோம்னா 18.2 கிராம்ஸ் வந்திருக்குன்னா நமக்கு ஒரு 1 கிராம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பெனிஃபிட். பேம்ப்ளெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியரா தெரியும். ஸோ இதுல எது பெனிஃபிட்டா இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு வேளை இப்போ 2 சவரன் தான் ஆட் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க 3 சவரனுக்கு வாங்குறீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்கு உண்டானது அன்னைய ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட் படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க, ஆவரேஜ் பிரைஸ் வச்சு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இது 6 மந்த்ஸ்க்கான ஸ்கீம். அண்ட் இதுல வந்து மணி ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க, நீங்க கோல்டா தான் வாங்கிக்கணும். ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த அட்வான்ஸ் புக்கிங் பிளான்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த கோல்ட் ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீனில் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு காப்பு டைப் கடா மாதிரி இருந்திருக்கும், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இப்போ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு ரேண்டமான கலெக்ஷன், ஒரு ஸ்டோன் வச்சது, நவரத்னம் இல்லைனா சிங்கிள் கலர் ஸ்டோன்ஸ் வச்சது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான். இதுக்கான வெயிட்டையுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். இங்கே சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல வைட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுலயே இப்ப பாத்துட்டு இருக்கிறது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி வரக்கூடியது, ஒரு 3 கிராம்ல இருந்து 30 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிராண்டா வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பேட்டர்ன் பாருங்க, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன், ஒரு காப்பு மாதிரி இருக்கக்கூடியது, ஸ்க்ரூ டைப்ல இருக்கிறது, 36 கிராம் இருக்கு. இந்த ஒன்று மட்டும் 36 கிராம் காமிச்சிருப்பேன். ஸோ இது உங்களுக்கு 10.5 கிராம்ஸ்ல வரக்கூடியது. அண்ட் இதுல பாருங்க உங்களுக்கு 10.7 கிராம்ஸ்ல இருக்கு, 14% வேஸ்டேஜ், காஸ்டிங் டைப்ல கொஞ்சம் ஸ்டைலா இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது. இது அகைன் பால் இருக்கக்கூடிய பேட்டர்ன், ஒரு சவரன்ல வருது. உங்களுக்கு கொல்கத்தா டைப்ல ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெடிஷனல் டைப், ஒரு பேங்கிள் மாதிரியான ஒரு லுக்கு கொடுக்கும். இதுவுமே கிட்டத்தட்ட பேங்கிள் தான், பட் இது பேங்கிள் கிடையாது, ஒரு கடா காப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரூ டைப்ல இருக்கக்கூடியது சிங்கிள் கலெக்ஷன். இது ஒரு ஓவல் டைப்ல வந்துருது. உங்களுக்கு பேங்கிள்னா ரவுண்டா இருக்கும் இல்லையா, பட் அந்த மாதிரி இல்லாம இது ஒரு பிரேஸ்லெட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. கொல்கத்தா அப்படிங்கும்போது ஒரு அழகான ஒரு டிசைன். ஸோ ரெகுலர் வேருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ற மாதிரியான ஒரு கலெக்ஷன் இது அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. இது முறுக்கு டைப்ல இருக்கக்கூடியது, ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சு சிம்பிளா அதே சமயத்துல ஒரு நீட்டான லுக்கு, அழகா எலகண்டான லுக்கு கிரியேட் பண்ணிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம கடைத்தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இங்க விசிட் பண்ணும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.